ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் பார்க்க போகிறேன்னா கருவேப்பிலை குழம்பு தான் சேர்க்குறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகு, கருவேப்பிலையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் ஒரு 4 பூண்டு, ஆயிலெலாம் விட வேண்டாம். இதை நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு வானலியில் இல்லைன்னா ஒரு பாட்டில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், கொஞ்சமாக சீரகம், வெங்காயம் சேர்த்துட்டு பூண்டும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். தக்காளி, மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, காரத்துக்கு எவ்வளோ தேவையோ சேர்த்துக்கலாம். புளி கரைசல், இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான சால்ட். இது கொதிக்கட்டும். அப்புறமா அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அப்பளம் வடை வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். பூஸ் பொரியல் கொஞ்சம் செஞ்சுக்கலாம். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, சால்ட் 1 ஹவர் பிஃபோர் ஊற வச்சா பாசி பருப்பு சேர்த்துடலாம். தேங்காய் துருவலை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கருவேப்பிலை குழம்போட சர்வ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்பளம் போடாமல் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சி லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக அருமையாக கருவேப்பிலை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 3 டேஸ்க்கு வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்கும். பாருங்கள், பொரியலோடு சர்வ் பண்ணலாம். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.